அந்தளவுக்கு ஒரு தமிழ்நாடு முழுசாக ரிலீஸ் பண்ணலாம். 800 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணாவே படம் வந்து பயங்கரமாக பிச்சுன்னு போவோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு தரமான படத்தை இப்போ இருக்கிற படம் டைரக்ஷன் பண்ணுறாங்களே வெளியே, சும்மா மாதம் எடுப்பாங்க, ஃபைட் எடுப்பாங்க, பாட்டு எடுப்பாங்க. இந்த படம் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் படம் நல்லாயிருக்கும். அதை இளையராஜா பிஜிஎம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அல்டிமேட்டாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க இளையராஜா பாட்டு போட்டால் அதே மாதிரி இருக்குது எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த படத்தோட மியூசிக் இளையராஜா எப்படி போட்டிருக்காருன்னு வந்து பார்க்க சொல்லுங்கள், பார்த்தா தெரியும் இளையராஜா எப்படி மியூசிக் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு. ரஜினியோட ஆக்டிங்கை பார்க்கணும். அதான் அந்த ஸ்லோ மோஷனில் டான்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் இப்போ பார்க்கும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அப்போவே வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இது எப்படா எடுத்திருப்பாங்க அப்படின்றதுலாம் நமக்கு அந்த வயசில் தோணாதில்லை. இப்போ வந்து இந்த காலத்துலேயும் அந்த படம் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குதுன்னா அப்போ எப்படி இருந்திருக்கும்? ஃபஸ்ட்டு அப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஷேடில் டைலாக் டெலிவரி வந்து மணிரத்னம் படம்னா உங்களுக்கு சொல்ல வேணாவா? மணிரத்னம் எப்படி எடுப்பார் அவர் டைலாக் டேரக்டர். இப்போவே மணிரத்னம் படம் வந்து